ஸ்பைசி பாக்ஸ் தமிழுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க இந்த வீடியோவில் எங்களுடைய 2 BHK ஹோம் டூர் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 60 வீடுகள் இருக்கிற மாதிரி அப்பார்ட்மெண்ட். நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸுமே செக்யூரிட்டிஸ் இருக்காங்க சேஃப்டிக்காக. அப்புறம் இதுதான் எங்களோட மெயின் கேட். இந்த கேட்டில் பால் பேக்கெட்ஸ் எல்லாம் போடுறதுக்காக ஒரு பேகு கட்டி வச்சுருக்கோம். இந்த பேகு பார்த்திங்கன்னா பால் பேக்கெட் போடுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கும் எடுக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். கேட்டை ஓப்பன் பண்ணதுமே லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு செப்பல் ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். செப்பல் ஸ்டாண்ட் மேலே ஒரு இன்டோர் பிளான்ட்டும் வச்சுருக்கோம். இந்த மாதிரி முன்னாடி ஒரு பிளான்ட் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு குட்டியாக கோலம் போட்டிருக்கேன். இதுதான் எங்களுடைய மெயின் டோர். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மெயின் டோர்லேருந்து ஹாலுக்கு என்ட்ரானதுமே ஒரு சோஃபா இருக்கும். ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று போட்டிருப்போம். அப்புறம் ஒரு டிவி யூனிட்டும் ஒரு டீப்பாயும் இருக்கும். உள்ளேருந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஹாலில் எப்பவுமே சோஃபாவும் டிவியும் தவிர ஜாஸ்தி எந்த பொருளையுமே வைக்காதீங்க. அப்போ தான் ஹால் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் பெருசாகவும் இருக்கும். அப்புறம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருக்கோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஜன்னலில் சார்ட்டெல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்குறோம். இந்த மாதிரி குழந்தைங்க அடிக்கடி பார்க்குற மாதிரி சார்ட்ஸ் எல்லாம் கட்டி விடுங்க, இல்லைன்னா ஸ்டிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு சீக்கிரமாக மெமரைஸ் ஆகும். நான் எப்பவுமே சோஃபாவை ஒரே பிளேஸ்லேயே போட மாட்டேன். அப்பப்போ ஹாலில் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் நமக்கு புதுசான அட்மாஸ்பியர் நம்மளுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி சேஞ்ச் பண்ணி போட்டு பார்ப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஹாலில் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஜன்னலாக கொடுத்துருக்காங்க. அதனால் காற்றோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும் எப்போவுமே ஹாலுக்கு. இந்த டிவி யூனிட்டில் இருக்கிற ட்ராயர்லேயும் நிறையா திங்ஸ் இருக்காது. குழந்தைங்களுக்கு தேவையான பென்சில் பாக்ஸு, ஸ்டிக்கர்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தான் இதில் இருக்கும். இதை அவங்க ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டு சுவரில் எல்லாத்துலேயுமே குழந்தைங்க கிறுக்கி தான் வச்சுருப்பாங்க. ஹாலிலேருந்து உள்ளே வந்ததும் இது பார்த்திங்கன்னா டைனிங் ஹால். நாங்கள் இன்னும் டைனிங் டேபிள் வாங்கலை. ஏன்னா டைனிங் டேபிள் போட்டால் ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாக திங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் குழந்தைங்க கீழே உட்காந்து சாப்பிட்ற பழக்கமே இல்லாமல் போயிடும். டைனிங் ஹால்லேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிச்சனுக்கும் போய்க்கலாம், ஹாலுக்கும் போய்க்கலாம், 2 பெட்ரூமுக்கும் போய்க்கலாம். டைனிங் ஹால் தான் வீட்டோட சென்ட்ரான பிளேஸு. இது பார்த்திங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம். அதே மாதிரி பெட்ரூம்லேயும் ஜாஸ்தி திங்ஸ் வைக்காதீங்க. ஏன்னா கொசு இந்த மாதிரி தொந்தரவு இருக்கும். மெயினாக பெட்டும் கபோர்டும் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. பெட்டுக்கு கீழே பார்த்திங்கனாலும் இந்த மாதிரி 2 ட்ராயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நாங்கள் புக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கபோர்டு எதுவும் கொடுக்கல. அதனால் எந்த திங்ஸாக இருந்தாலும் இந்த ட்ராயரில் தான் வச்சாகணும். நாங்கள் புக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கிட்டோம். குழந்தைங்களோட புக்ஸு இந்த மாதிரி ஐட்டமும் இங்கே தான் இருக்கும். அப்போ தான் அவங்களே ஈஸியாக எடுத்துக்குவாங்க.
அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பேக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இதில் இருக்குது. இந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு குட்டியாக செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அதில் எமர்ஜென்சி லைட்டு, ஃபோட்டோ, மணி பிளான்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கோம். இந்த மாதிரி மணி பிளான்ட்டு, இன்டோர் பிளான்ட் இது மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி மணி பிளான்டெல்லாம் தண்ணியிலேயே வளர்க்கலாம். இதெல்லாம் சாஸ் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி அதில் மணி பிளான்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக மணி பிளான்ட்டை வீட்டுக்குள்ளேயே வளர்க்கலாம். இப்படி வளர்க்கும்போது பார்க்கும்போது நல்ல ஃபீல் கிடைக்கும். அப்புறம் இந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் டைனிங் ஹாலு. இது பார்த்திங்கன்னா கிச்சன் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே கிச்சன் டூர் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். கிச்சன் ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஒரு செமி மாடுலர் கிச்சன் ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே ட்ரெஸ் எல்லாம் காய போட்டுக்கலாம். வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம் இங்கே. அப்புறம் மாப்பு, அயன் கடை இந்த மாதிரி காய வைக்கிற ஐட்டம்ஸ்லாம் இந்த சைடு வச்சுக்கலாம். மார்னிங் கொஞ்சம் நேரம் இங்கே வெயில் வரும். இந்த சைடு கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், மைண்ட் பண்ணிக்காதீங்க. டைனிங் ஹாலில் இருந்து ரைட் சைடு இருக்கிற பெட்ரூம் ஏற்கனவே பார்த்தாச்சு. எங்கள் வீட்டில் எல்லா சுவர்லேயுமே குட்டீஸோட கைவண்ணமாக இருக்கும். எல்லாம் நல்லா கிறுக்கி வச்சுருப்பாங்க. அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, கொஞ்ச நாள் கழித்து தான் பெயிண்ட் பண்ணணும். இப்போது லெஃப்ட் சைடு இருக்கிற பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. இந்த பெட்ரூமில் மட்டும்தான் ஃபுல்லாக வார்ட்ரோப் பண்ணியிருப்பாங்க, ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி. இங்கே கொஞ்சம் ப்ளேஸ் விட்டுருக்காங்க, அங்கே சாமி ஃபோட்டோ வச்சுருக்கோம். கீழேயே ஒரு சைட் டேபிளும் இருக்குது. இங்கே விளக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுக்கலாம், பூஜை ஐட்டம்ஸ்லாம். இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி மிரர்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க, நல்லா வெளிச்சமாக இருக்கும். இங்கே அழுக்கு துணியெல்லாம் போடுறதுக்காக கூட இருக்குது. இது பார்த்திங்கன்னா அயன் பண்ணுறதுக்காக இந்த டேபிள் இங்கே போட்டிருக்கோம். கீழே இருக்கிற பாக்ஸில் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்லாம் இருக்குது, வேணுங்கிறப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பெட்ரூமில் இருந்து இந்த சைடு ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. நாங்கள் இந்த வீட்லேயே மோஸ்ட்லி ஸ்பெண்ட் பண்ணுற இடம்னு பார்த்திங்கன்னா இங்கே தான். இங்கே தான் ஜாஸ்தி உட்காந்துருப்போம், அதுக்காகவே இங்கே ஒரு 2 சேர் இருக்கும். அப்புறம் இங்கே கொஞ்சம் செடியும் வச்சுருக்கோம். துளசி, கற்றாழை, ரோஜா செடி, புதினா, டேபிள் ரோஸ், மணி பிளான்ட்டு எல்லாமே இங்கே இருக்குது. இந்த பால்கனி ரோட் ஃபேஸிங்காக இருக்கிறதுனால குட்டீஸ் எல்லாம் நல்லா வேடிக்கை பார்க்கலாம் இங்கே நின்றுட்டு. இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும். இங்கே நிறையா மரம் வச்சுருக்காங்க, அரச மரம், வேப்ப மரம் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே ஒரு குட்டி டெம்பிளும் இருக்குது. எங்கள் ஏரியா பார்த்திங்கன்னா நல்லா அமைதியாகவும் நீட்டாகவும் இருக்கும். நிறையா மரம்லாம் வச்சுருப்பாங்க. அவ்வளோதான், லெஃப்ட் சைடு இருக்கிற பெட்ரூமும் பார்த்தாச்சு.
இதுதான் எங்கள் ஃப்ளாட்டோட ஓவரால் வியூ. இது 2 BHK ஃப்ளாட்டு. இது எங்களோட ஓன் ஹவுஸ் இல்லை, ரெண்ட்டுக்கு தான் இருக்கும். வீடு குட்டியாக இருந்தாலும் நம்ம நிறையா திங்ஸ் வாங்கி டம்ப் பண்ணாமல் இருந்தாவே வீடு பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.